சுந்தரராஜ் சுவாமி அவர்கள் அழகாக இப்போது இந்த இரண்டாவது பாசுரத்தை வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ என்பதனை அழகாடி விளக்கங்கள் சொன்னார். இவையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, இவையெல்லாம் இந்த பகவானை வழிபடும்போது செய்ய வேண்டும் என்பதனை ஆண்டாள் இந்த இரண்டாவது பாசுரத்திலே அழகாக சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார்கள். நேற்றைய தினம் நாம் பார்க்கும்போது இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை எதற்காக பாடப்பட்டது, பகவான் எதை எத்தனித்து இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை படைத்தான், அதேபோல இந்த 30 பாசுரங்களிலே என்ன அடங்கி இருக்கின்றது என்பதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை வேதத்தினுடைய வித்து என்று சொல்வார்களே, ஏனென்று கேட்டால் வேதத்தை தான் பகவான் முதலிலே படைக்கின்றான். எவையெல்லாம் நாம் இந்த பூவுலகத்திலே படைக்கப்பட்ட பகவானால் படைக்கப்பட்ட இந்த உயிரினங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக படைக்கப்பட்டது, இவைகளெல்லாம் சென்றடைய வேண்டிய இடம் எது என்பதனை அழகாக சொல்வதற்காக வேதங்களை நமக்காக படைத்தான். வேதத்தின் உட்பொருள்கள் என்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் அடக்கி இங்கே ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களிலே அழகாக சொல்லி இருக்கின்றார். எனவேதான் வேதத்தினுடைய வித்து என்று இதை சொல்லுவார்கள். இந்த 4 மறை என்று சொல்லுகின்றோமே, அந்த வேதத்தினுடைய உட்பொருள்கள் அனைத்தையும் அடக்கிய வித்தாக இது இருக்கின்றது. வேதம் என்ன சொல்லுகின்றது, பகவானுடைய நிலைகளை சொல்லுகின்றது, பகவானுடைய அவதாரங்களை சொல்லுகின்றது, பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லுகின்றது. நாம் செய்ய வேண்டிய அறங்கள் என்ன, இந்த உலகத்திலே பூவுலகத்திலே பிறந்த மக்கள் செய்ய வேண்டிய அறம் என்ன, தர்மம் என்ன, எவை செய்யக்கூடாது என்பதனை வேதம் சொல்லுகின்றது. இவைகள் அனைத்தையுமே இந்த 30 பாசுரங்களிலே அழகாக ஆண்டாள் நமக்காக தந்திருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். இந்த 12 ஆழ்வார்களிலே ஆண்டாளுக்கு மட்டும் தனிச்சிறப்பு. ஏனென்று கேட்டால் இங்கே பெண்டீருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் முழு உரிமை இருக்கின்றது என்பதனை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டாளை ஒரு பொருளாக இங்கே உலகத்திலே படைத்து இந்த 30 பாசுரங்களையும் நமக்காக படைத்திருக்கின்றான் ஆண்டவன் என்று பார்க்கின்றோம். நேற்றைய பாசுரத்திலே அழகாக சொல்லியிருந்தால், நான் முன்னமே சொன்னதைப் போல இந்த முதல் 5 பாசுரங்கள், இந்த 30 பாசுரங்களிலே முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக எப்படி ஒரு இலக்கணத்திலே, இலக்கியத்திலே, ஒரு காவியத்திலே, கவிதையிலே முன்னுரை இருக்கின்றதோ அதைப்போல இந்த 5 பாசுரங்களும் முன்னுரையாக பகவானுடைய நிலைகளை அழகாக எடுத்துச் சொல்லுகின்றது என்று பார்த்தோம். ஆகவேதான் முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளே ரெம்பாவாய் என்று சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மளுடைய இந்த பாரிலுள்ள மக்கள் அனைவரும் பகவானை நாம் படியும் நிலை, எப்படி அவரை பணிந்து வணங்குகின்றோம் என்பதனை புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த வழிகாட்டுதல் யார் செய்வார், நாராயணனே நமக்கு வழிநடத்துவான் என்று சொல்லுகின்றார். அன்றைய தினம் பகவான் கிருஷ்ணன் மதுராபுரியிலே அவதரித்து யமுனையாற்றங்கரையிலே இருக்கின்ற கோகுலத்திலே வளர்ந்தபோது அங்கே இருந்த கோகுல பெண்களெல்லாம் கோபியர்களெல்லாம் பகவான் கிருஷ்ணன் தன்னோடு விளையாட வேண்டும், அவனுடைய வாழ்க்கை நம்மோடு அமைய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள், யமுனையாற்றங்கரையிலே பாவைக்களம் அமைத்து அங்கே இருக்கின்ற காத்தியாயினி தேவியை வழிபடுகின்றார்கள். மிகவும் காலை பொழுதிலே என்று சொன்னேன், பிரம்ம முகூர்த்தத்திலே சென்று பாவைக்களம் அமைத்து அங்கே வழிபடுகின்றார்கள். அதையே தான் இந்த மார்கழி மாத துவக்கத்திலே
விஷ்ணு சித்தருக்கு மகளாக அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரை விஷ்ணு சித்தருக்கு மகளாக அவதரித்த ஆண்டாள் அதையே செய்கின்றாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற நம் திருமங்குளத்தை என்ன செய்கின்றாள்? யமுனையாற்றங்கரையாக நினைத்து அங்கே பாவைக்களம் அமைத்து இந்த பெண்கள் எல்லாம் சிறுவர்கள் எல்லாம் யாதவகுல பெண்களாக எண்ணி கோபியர்களாக எண்ணி அங்கே அழைத்து செல்லுகின்றாள். அழைத்து சென்று பகவானை வழிபட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதனை செய்கின்றாள் என்று பார்க்கின்றோம். எனவேதான் இந்த இரண்டாவது பாசுரத்திலே அழகாக சொல்லுகின்றாள். தோழியர்களை மட்டுமல்ல, இந்த வையத்தில் உள்ள மக்கள் அனைவருமே வாருங்கள் என்று அழைக்கின்றார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்று உகந்தேளர் எம்பாவாய் என்பதாக அழகாக இந்த இரண்டாவது பாசுரத்தை நமக்காக படைத்திருக்கின்றாள். இந்த தோழிகர்களுக்கெல்லாம் ஒரு ஐயப்பாடு. எப்படிப்பட்ட முனிவர்களெல்லாம் யோகிகளெல்லாம் நிர்ணயித்ததெல்லாம் நடந்து விட்டதா? அந்த உலகத்திலே நடக்கவில்லையே, மாறுபாடாக நடக்கின்றதே. அதைத்தான் நேற்று சொல்லும்போது சொன்னேன். இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற நிலை வந்துவிட்டது. முடிசூட்டு விழா மறுநாள் இந்த முனிவர்களெல்லாம் நிர்ணயித்தார்கள் அந்த தேதியை. முடிசூட்டு விழாவிற்கான அந்த நேரத்தை குறித்தார்கள். ஆனால் நடந்ததா? இல்லையே. ராமன் வனவாசம் புக வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே. அப்படி இருக்கும்போது இந்த சிறுவர்களாகிய நாம் இந்த ஆண்டாளை நம்பி நான் வர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னபோது அதற்குத்தான் இங்கே ஆண்டாள் என்ன சொல்லுகின்றாள்? இது நாம் நிர்ணயித்ததல்ல. இதனுடைய வழிகாட்டுதல் யார்? இதனுடைய வழிகாட்டியால் பரத்துவத்திலே இருக்கின்ற நாராயணனை நம்மை வழிநடத்துவான், நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றாள். எனவேதான் இந்த இரண்டாவது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ என்று சொல்லுகின்றார். வழிகாட்டுறதுக்கு நாராயணன் வந்துட்டான். இந்த வையத்தில் உள்ள மக்களெல்லாம் பாருங்கள், நாம் பகவானை வழிபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை அழகாக சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்னார் இணையார் என்றில்லாமல், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றில்லாமல், வேறுபாடு எந்த ஆண் பெண் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் படைக்கப்பட்ட உயிரினங்கள் யாரால் படைக்கப்பட்டது? பகவானால் படைக்கப்பட்டதல்லவா? அனைவருக்கும் உரிமை உள்ளதல்லவா? எனவே இந்த வையத்தில் பிறந்த மக்கள் அனைவருமே வாருங்கள், நாமும் இந்த பாவைக்களம் அமைத்து பகவானை வழிபடுவோம். அப்போதுதான் நமக்கு இந்த ஆண்டவன் சிறப்பு செய்வான், நம்மை வழிநடத்துவான். எனவே அதனுடைய கிருசிகளை செய்யும் கைங்கரியங்கள், நாம் செய்யப்போகும் காரியங்கள் என்ன என்பதனை கேளுங்கள் என்று ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார். பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமன் அடிபாடி. இந்த பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமன் யார்? முதல் பாசுரத்திலே பரத்துவத்திலே இருக்கின்ற நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனை சொல்லியாச்சு. ஏன்னா இந்த பிரபஞ்சம்தான் முதலில் உண்டானது. இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்டது தான் அத்தனை கிரகங்களும். எத்தனையோ சூரியங்கள், எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அனைத்தும் நிறைந்ததுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் ஓர் நாள் என்பது இந்த உலகத்திலே 365 நாட்கள் கொண்ட ஓர் ஆண்டாக இருக்கின்றது என்று பார்த்தோம். நம்ம அந்த உலகத்தில் ஓர் ஆண்டு அங்கே ஒரு நாளாக பிரபஞ்சத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்திலே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் மார்கழி மாதம் என்று பார்க்கின்றோம். எனவேதான் ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தை நோன்பு இருப்பதற்காக தேர்வு செய்தாள் என்று பார்க்கின்றோம். இங்கே பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமனை சொல்லுகின்றாள். விபம் என்று சொல்லக்கூடிய வியூகம் விபம் என்று சொல்வார்கள். இந்த வியூக நிலையிலே பகவான் இங்கே இரண்டாவது நிலையிலே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றான். பார்க்கடலிலே எப்படி பள்ளி கொண்டிருக்கின்றான்? அந்த ஆதிசேஷனை 1000 தலை கொண்ட அந்த நாகமான ஆதிசேஷன் மீது பஞ்சனையாக கொண்டு இங்கே அயர்ந்து தூங்குகின்றான் என்று பார்க்கின்றோம். பையத்துகில்கின்றான். பைய என்றால் நாம் தமிழில் மெதுவாக அமைதியாக என்று சொல்வோம். எந்தவித சஞ்சலமும் இல்லாமல். பார்க்கடல் எப்படிப்பட்டது? இங்கே சீறி பாயக்கூடியதல்லவா, அங்கே சீறிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட கடலிலே இவன்
அயர்ந்து தூங்குகின்றான். பஞ்சனையாக இந்த ஆதிசேஷனை பஞ்சனையாக கொண்டு அதன் மீது அயர்ந்து தூங்குகின்றான் என்று பார்க்கின்றோம். பையத்துகின்றான். அதைத்தான் ஆண்டாள் பார்க்கடலுள் பையத்துகின்ற, அப்படி தூங்குகின்ற பரமனுடைய அடியை நாம் தொழ வேண்டும் என்று சொல்கின்றார். இங்கே நான் ஒன்று சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். இந்த பகவான் தூங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் மாயன் மணிவண்ணன் என்றெல்லாம் பகவானை சொல்லுகின்றார்கள். மாயம் நிறைந்தவன், மாலே மணிவண்ணா என்று சொல்வாள் ஆண்டாள். அதே போல் இங்கே அமைதியாக துயில்கின்றானா? எப்படி அமைதியாக தூங்குவான்? உலகில் நடக்கக்கூடிய அத்தனையும் விழித்து கொண்டு பார்க்கக்கூடியவன் அல்லவா? இரவு பகலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அசைவுகளும், ஒரு மரத்தின் அசைவு, பறவையின் அசைவு, ஒரு உயிரின் அசைவு, அனைத்துமே தெரிந்தவன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இவன் துயில்வானா? துயில் வளர்கின்றான். எப்படி துயில் வளர்கின்றான்? அவன் கண்கள் மூடியிருந்தாலும் இமைகள் மூடியிருந்தாலும் உலகத்தில் நடக்கக்கூடியவை அனைத்தையும் விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றான். மகாபாரதத்திலே யுத்தம் நடக்கப் போகின்றது. அதற்கான நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. துரியோதனன் தனக்கு வேண்டிய படைகளை அங்கே ஏற்படுத்தி கொண்டான். அதேபோல அர்ச்சுனனும் தர்மனும் பீமனும் இந்த பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் சேர்ந்து அவர்களுக்கான பங்கில் இங்கே படைகளை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். உலோகன் தூது, சஞ்சயன் தூது இதெல்லாம் முடிஞ்சு பகவானும் தூது செல்கின்றார். இந்த பஞ்சபாண்டவர்களுக்காக தூது செல்கின்றார். அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த பங்கை கொடுக்க வேண்டும், அவர்கள் ஆள வேண்டிய இந்த பகுதியை தர வேண்டும் என்று கேட்பதற்காக பகவானும் செல்லுகின்றான். ஆனால் துரியோதனன் அதையெல்லாம் கேட்பதாக இல்லை. அதர்மத்தின் பக்கம் நிற்கின்றான். தர்மத்தின் பக்கம் இல்லாமல் அதர்மத்தின் பக்கம் நிற்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட துரியோதனன் இடம் சென்று பகவான் கேட்டபோதும் அதற்கான விடை இல்லை. பகவானுக்கே அவன் துன்பம் தரக்கூடியவனாக செய்துவிட்டான் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் முடிஞ்சு பகவான் மதுராபுரியிலே அமைதியாக துயில் கொண்டிருக்கின்றார். இங்கே பையத்துகின்ற பரமன் அடிபாடி என்று சொல்லுகின்றாளே பஞ்சனையிலே இந்த ஆதிசேஷனை தலைக்கு கொண்டு இங்கே அயர்ந்து தூங்குகின்றாளே, அதை போல மதுராபுரியிலே தன்னுடைய அரண்மனையிலே பகவான் துயில்கின்றான், பையத்துகின்றான், அமைதியாக துயில்ந்து கொண்டிருக்கின்றான். துரியோதனன் வருகின்றான். அரண்மனையில் உள்ளே நுழைந்து, வாயில் உள்ளே நுழைந்து அரண்மனையிலே சென்று பகவான் தூங்கக்கூடிய அந்த துயில் கொள்ளக்கூடிய பள்ளி அறைக்கு செல்லுகின்றான். சென்று என்ன செய்கின்றான்? பகவானுடைய தலைமாட்டிலே ஒரு ஆசனம் இருக்கின்றது. தான் என்ற மமதையோடு, தன்னை மிஞ்சியவன் எவனும் இல்லை என்ற மமதையோடு அந்த பகவானுடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய ஆசனத்திலே சென்று அமர்கின்றான். யாரும் அமரச் சொல்லலை, உட்காருன்னு சொல்லலை, பகவானும் விழித்து பார்க்கலை. ஆனால் இப்போ ஒரு பகவானுடைய பக்தன் என்றால் எங்கே அமர்வோம்? அவனுடைய காலடியில் அமர்வோம் அல்லவா? ஆனால் அதை செய்யவில்லை துரியோதனன். ஏனென்றால் இவன் அதர்மத்தின் பக்கம் இருக்கின்றானே. எனவே அங்கே இருந்த ஆசனத்தை பகவான் கிருஷ்ணனுடைய தலைமாட்டின் அருகே அமர்த்தி அவன் அமர்ந்து கொள்கின்றான். பார்க்குறாரு பகவான் கிருஷ்ணன், என்னடா அவன் வந்துட்டேன், விழிச்சா போச்சு, என்னங்கிறத அவன் வந்த காரியத்தை சொல்லிவிடுவான், அதனால் நாம் விழிக்காமல் இருப்போம் என்று சொல்லி தூங்குவதோல் பாதாக செய்கின்றார். மாயன் அல்லவா, மணிவண்ணன் அல்லவா, துயில்வது போல் பைய துயில்வதாக அங்கே எப்போதும் இவர் துயில்ந்து இந்த உலகத்தை நோட்டம் விட்டு கொண்டிருப்பவர் தானே, அதே போல் அங்கே செய்கின்றார். என்னடா அண்ணா அர்ச்சுனனை காணமே அப்படின்னு பார்க்குறார். சிறிது நேரம் கழித்து அர்ச்சுனன் வருகின்றான். வந்தவன் என்ன செய்கின்றான்? இருக்கையில் அமரவில்லை, பகவானுடைய கால்மாட்டிலே, அவருடைய கால்புறத்திலே தான் பவ்யமாக பவித்திரமாக அங்கே கைகட்டி நிற்கின்றான். வந்தவுடனே பகவான் கிருஷ்ணன் கண்ணை விழித்து பார்க்கின்றார். கண்ணை விழித்து பார்க்கும்போது கால்மாட்டில் யார் நிற்கிறாரோ அதுதான் தெரியும். அர்ஜுனன் கால்மாட்டில் நிற்கின்றான். அர்ஜுனா வந்து விட்டாயா
என்று சொல்லுகின்றார். ஆம் கிருஷ்ணா, ஆனால் எனக்கு முன்னாலேயே இங்கே அண்ணன் துரியோதனன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், உன்னுடைய தலைமாட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றான். நிமிர்ந்து பார்க்கின்றான். அப்போது துரியோதனனை பார்த்து, துரியோதனா நீயும் வந்திருக்கின்றாயா? ஆம் கண்ணா, நான் அர்ச்சுனன் வருவதற்கு முன்னாலேயே நான் இங்கே வந்துவிட்டேன், நீ வந்தது தெரியாமல் கூட அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லுகின்றான். வந்ததெல்லாம் தெரியும், யார் வந்ததுன்னு தெரியும், இவன் எப்போ எந்நேரத்தில் வந்தான்னு தெரியும், அதே போல் அர்ச்சுனன் எப்போது வந்தான் என்றும் தெரியும். என்ன இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சகாயன் ஆக வேண்டுமே என்பதற்காக தூங்குவது போல் துயில்ந்து கொண்டிருக்கின்றான். அதைத்தான் இங்கே ஆண்டாலும் சொல்லுகின்றார். பையத் துயின்ற பரநடிபாடி. எப்படி எங்கே பையத் துயில்வது போல துயில்ந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அங்கே பாவனை செய்து கொண்டிருந்தாரோ, அதை போலத்தான் பகவானும் இந்த பார்க்கடலிலே பையத் துயில்கின்றான். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற சிந்தனையிலே விழிப்போடு தூங்குவதாக தன் இமைகளை மூடிக்கொண்டிருக்கின்றார். எனவேதான் அவரை நாம் வழிபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை அழகாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் அலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் என்று சொல்கின்றார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். சுந்தரராஜசாமி அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த நோன்பு இருக்கும் வேளையிலே நாங்கள் நெய்யை உண்ணமாட்டோம், பாலை உண்ணமாட்டோம், இந்த கொழுப்பு சத்து உள்ள பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஆண்டாள் சொல்கின்றார். ஏன் இந்த பொருள்களை எல்லாம் எடுக்க மாட்டார்கள்? எடுத்தால் என்ன நடக்கும்? சாப்பிடலாம், ஆனால் இந்த பொருட்களை சாப்பிடுவதால் இப்போ நேற்றே பார்த்தோம், இந்த உயிர் மெய் என்று இருக்கின்றது. இந்த ஜீவாத்மா யாரோடு சேர வேண்டும்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களின் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவோடு இணைய வேண்டும். அதற்கான முயற்சியைத்தான் ஆண்டாள் எடுத்திருக்கின்றாள். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவோடு இணைய வேண்டும் என்பதற்கான எத்தனத்தை இங்கே செய்வதற்காக இந்த பாடலை பாடியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஜீவாத்மாக்கள் என்ன நினைக்கின்றன? ஜீவாத்மாக்கள் சொல்வதை செய்கின்றனவா? இந்த மெய்யாக இங்கே உடம்பாக படைக்கப்பட்டிருக்கின்றது, ஐம்புலன்களோடு இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றது. யார் இந்த ஜீவாத்மா சொல்வதை யார் கேட்கின்றார்? படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தனக்கு பதவி வேண்டும், தனக்கு உயர்வு வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும் என்று நான் யான் என்று சொல்லி அவனுடைய மெய்யைத்தான் நின்றுகின்றான். இன்றைக்கி எந்த உடம்பில் இருக்காங்க? அவனுடைய ஜீவாத்மா எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறத இறப்பிற்கு பின்னால் அல்லது அவனுடைய வாழ்நாள் என்ன, அவனுடைய பிறப்பு எப்போது, அவனுடைய இறப்பு எப்போது என்பதெல்லாம் பகவான் நிர்ணயித்திருக்கின்றான். இது அவனுக்கு தெரியுமா? இந்த மானுடனுக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் கருதாமல் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த உலகத்திலே நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், எல்லாம் வலியவன் என்று நினைக்கின்றார்கள். எல்லா வல்லமையும் என்னால் எதையும் சாதிக்க முடியும், அரசியலாக சாதிக்க முடியும், அதே போல் செல்வத்தில் சாதிக்க முடியும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனெல்லாம் இங்கே சாத்தியமா என்றால் இல்லை. அவனுக்கு அடுத்த நொடி நடக்கக்கூடிய செயல் என்ன என்பதனை தீர்மானிக்கக்கூடியவன் இந்த பகவான். அதெல்லாம் தெரியாமல் என்ன செய்கின்றார்கள்? இந்த ஜீவாத்மாவிற்கு மதிப்பு தராமல் தன்னுடைய மெய் சொல்லக்கூடியதை அங்கே செய்கின்றார்கள். அதனால தான் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்வார்கள். இந்த மெய் வருந்தும்படியான செயல்களை செய்தால், அப்படிப்பட்ட உழைப்பை செய்தால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே மெய்யை வருத்தி யாரும் செய்வதில்லை. அதைத்தான் ஆண்டாள் இங்கே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்லுகின்றார். யாதவர் குலத்தில் பிறந்த பெண்கள், யாதவ குலத்தினுடைய சிறப்பே என்ன? கால்நடைகளை வளர்ப்பது. கால்நடை தான் அவர்களுக்கு செல்வம். அது தரும் உணவுகளைத்தான் அவர்கள் அருந்துகின்றார்கள், முதன்மையாக அருந்துகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கால்நடை தரக்கூடிய நெய்யையோ பாலையோ நாங்கள் உண்ண மாட்டோமே. எதனால் உண்ண மாட்டோம்? உண்டால் என்ன ஆகும்? நான் என்ற அகந்தை, இந்த
ஜீவாத்மாவை மறந்து இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய இந்த மெய் இருக்கின்றதே, அது சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய செயல்களுக்கு கட்டுப்பட்டு இதற்காக நடந்து விடுவார்கள். அழகாக திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்வார், இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்பதனை அழகாக சொல்லுகின்றார். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புறணைந்தும் வஞ்சனையை செய்ய என்று சொல்லுகின்றார். இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகின்றார். அறம் பாவம், அறம் செய்கிறான், பாவம் செய்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சதையால் ஆன பிண்டம் எப்படி தோளால் போர்த்தப்பட்டிருக்கின்றது, புறந்தோல் போர்த்தப்பட்டிருக்கின்றது. அது எது நிறைந்தது? இந்த உடம்பு என்ன நிறைந்தது? புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை கொண்டது என்று சொல்கின்றார். நவதுவாரங்கள் என்று சொல்லுகின்றார்களே, இந்த மெய் வாய் கண் மூக்கு காது என்று சொல்லி 9 நவதுவாரங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நவதுவாரங்களை கொண்டதுதான் இந்த புழுவும் அழுக்கும் நிறைந்த இந்த ஜென்மம்தான் இந்த உடல் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இந்த உடல் மெய் இருக்கின்றதே, அந்த உடம்பிலே யார் எதிரியாக இருக்கின்றது? அவனுடைய ஐம்புலன்களே அவனுக்கு எதிரியாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஐம்புலன்கள் என்ன? கண், காது, மூக்கு, வாய், செவி, மெய் என்று சொல்லுகின்றார்களே, இந்த 5. இந்த மெய்யும் வாயும் கண்ணும் மூக்கும் யாருக்கு எதிரியாக இருக்கின்றது? அந்த ஆன்மாவிற்கே, அந்த ஜீவாத்மாவிற்கே எதிரியாக இருக்கின்றது. பார்க்கக்கூடாததை பார்க்கிறது, பேசக்கூடாத தீமொழிகளை பேசுவது, கேட்கக்கூடாததை கேட்பது. அதே போல் இந்த உடம்பினுடைய செயல்பாட்டிற்கு அடிமையாக, உடம்பு என்ன ஆசைப்படுகின்றதோ அதற்கு அடிமையாக இருந்து இந்த ஜீவாத்மா எதற்காக படைக்கப்பட்டது என்பதனை மறந்து அந்த மெய்யினுடைய சொல்பட்டி கேட்டு இங்கே நடக்கின்றார்கள். அப்படி கேட்டு நடப்பதால் தான் மெய்யினுடைய அடிமையாக இங்கே அப்படியா ஜீவாத்மாவை மறந்து இந்த மெய்யினுடைய அடிமையாக படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைவரும் இருக்கின்றார்கள் என்பதனை உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் இங்கே சொல்லுகின்றார். இந்த பையத்துகின்ற பரமனுடைய அடியை பாட வேண்டும். அப்போது நாம் இந்த கொழுப்பு சத்து நிறைந்த நெய்யையும் பாலையும் உண்டால் என்ன ஆகும்? தான் என்ற மமதை வந்துவிடும் அல்லவா? பகவானுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம மறந்துடுவோம். நாம் உயர்ந்தவர்கள், நாம் சிறந்தவர்கள், நம்மால் முடியும் என்ற எண்ணம் வந்துவிடும் அல்லவா? அதனால்தான் இந்த நெய்யையும் பாலையும் ஒதுக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகின்றாள். நோன்பு இருக்கும் வேளையிலே இவைகளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பிற்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன நடக்கும்? மெய் என்ன சொல்லுகின்றதோ அதை இந்த ஆன்மா கேட்டு, இந்த மனமும் கேட்டு சீரழிவான நிலைக்கு சென்றுவிடும் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டாள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். சரி, ஆனால் விடிய காலையில் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நாட்காலே நீராடி விடுவோம். ஏனென்று கேட்டால் மன தூய்மை மட்டுமல்ல, நெய்யும் பாலும் உண்ணாததனால் இங்கே மன தூய்மையை பெற்று விடுகின்றாள். அந்த மன தூய்மை மட்டுமல்ல, அதே போல் உடல் தூய்மையோடும் இருக்க வேண்டும் என்பதனாலேயே நாட்காலை 4 மணியில் இருந்து 6 மணிக்குள் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னோமே, அந்த வேளையிலே நீராடி செல்வோம் வாருங்கள், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று சொல்கின்றாள். அடுத்து நெய்யும் பாலும் உண்ணாமல் இந்த மெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மன தூய்மையோடு உடல் தூய்மை செய்து மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும். நம்மை அழகுபடுத்தி கொண்டால் என்ன நினைக்கேன்? கூந்தலில் அழகுபடுத்தி, கண்களில் மைதீட்டி, முகச்சாயம் பூசி இங்கே வந்தால் என்ன நடக்கும்? பெண்டீர்களை எதற்காக பெண்டீர் அங்கே செய்கின்றார்கள்? அவர்கள் முகத்தை மூடி படுப்பதற்காகவா? அப்படி இல்லையே. தன்னை அழகுபடுத்தி கொண்டால் இங்கே உள்ளவர்கள் மற்றவர்கள் பார்ப்பார்கள். தன்னுடைய கணவன் பார்ப்பான், தன்னுடைய சகோதரன் பார்ப்பான், தன்னுடைய பெற்றோர்கள் பார்ப்பார்கள். இன்ன பிறவரும் பார்த்து, ஆகா இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே என்ற
எண்ணம் அவர்களுக்கு வரும். அதனால் தானே இவர்கள் செய்து கொள்கின்றார்கள். அப்படி தன்னை புகழ்வதற்காக யாரும் இதை செய்துவிடக்கூடாது. இந்த நோன்பு இருக்கும் வேளையிலே எப்படி நாம் உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கின்றதோ அதை போல இங்கே நாம் மையிட வேண்டாம், மலரிட்டு நம்மை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இதனால் என்ன நடக்கும், ஆகா இவ்வளவு அழகாக இருக்கின்றார்களே என்று நம்மைத்தான் பார்ப்பார்களே ஒழிய பகவானை தரிசிக்க மாட்டார்கள். அதனால தான் ஆண்டாள் சொல்லுகின்றாள், மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியும். இந்த மலரும் மையும் யாருக்கு இட வேண்டியிருக்கின்றது? பகவானை அழகுபடுத்த வேண்டியிருக்கின்றல்லவா? மலர் சூட வேண்டியவன் யார்? பகவான் அல்லவா? அங்கே பாவைக்களம் அமைத்து அங்கே அழகுபடுத்தி அவர்களுக்கு இந்த அழகையெல்லாம் தந்து ரசிக்க வேண்டுமல்லவா? எனவேதான் நாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார். செய்யாதன செய்யோம் தீங்குரொலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேளே ரென்பாவாய் என்று அழகாக சொல்லுகின்றாள். உள்ள தூய்மை, உடல் தூய்மை இதெல்லாம் சொல்லியாச்சு. மனதில் எண்ணக்கூடிய சிந்தனை, அதே போல நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், செய்யாதன செய்யோம் என்றால் என்ன? இந்த வேதங்கள் சொன்னக்கூடிய எவையெல்லாம் நாம் செய்யக்கூடாதோ அவற்றை செய்யக்கூடாதல்லவா? இது நம்முடைய முன்னோர்கள் எதை செய்யாமல் தவிர்த்தார்களோ அதை நாமும் தவிர்க்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் இங்கே செய்யாதன செய்யோம் என்று ஆண்டாள் சொல்லுகின்றார். ராமாயணத்தில் ஸ்ரீராமன் வனவாசம் சென்று விட்டான். 14 ஆண்டுகள் கைகேயினுடைய வேண்டுதல்படி தசரதன் சொற்கேட்டு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ஒரே வார்த்தைக்காக பகவான் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு லக்ஷ்மணனோடு அந்த வனவாசம் சென்றிருக்கின்றான். தண்டகாரண்யத்தை தாண்டி சென்றுகின்றான் என்று பார்க்கின்றோம். காலங்கள் கடந்து விட்டன. பரதன் வருகின்றான். தன்னுடைய தாய்வழி தாத்தா வீட்டிற்கு சென்ற பரதன் திரும்பி வருகின்றான் அயோத்திற்கு. செய்தி இருந்து பதறுகின்றான், பதைக்கின்றான், சிரமப்படுகின்றான். ஓடோடி செல்லுகின்றான் வனத்திற்கு. அண்ணனை காண்கின்றான். ஓடோடி சென்று அண்ணனை தரிசித்து, அண்ணா நீங்கள் அயோத்தியை ஆள வேண்டும், அயோத்தியை ஆள்வதற்கான தகுதி எனக்கு இல்லை. சிறியவனான நான் எப்படி மூத்தோர் இருக்க இளையோன் பட்டத்தின் அரசனாக இருக்க முடியுமா? நீங்கள் வரவேண்டும் என்று காலில் விழுகின்றான். தந்தை சொல்லியாச்சு, அதற்கு மீறிய மந்திரம் இல்லை. தந்தை சொல்லை தட்டுபவன் அல்ல, எனக்கு வேற எதுவும் தெரியாது, தந்தை சொல்தான் முக்கியம். அதனால் அவர் சொன்னது மாதிரி 14 ஆண்டுகள் நான் வனவாசம் இருந்துதான் மீள்வேன் என்று ராமன் சொல்லுகின்றான். பரதன் வாதாடுகின்றான். இந்த நம்முடைய இந்த குலத்திலே, மனு வம்சத்திலே இதற்கு முன்னே இருந்த முன்னோர்களெல்லாம் எப்படி ஆண்டிருக்கின்றார்கள்? மூத்தவர் இருக்க இளையவர் ஆட்சி செய்திருக்கின்றார்களா? மூத்தவர் என்பவர் யார்? தந்தைக்கு சமமானவர்கள் அல்லவா? தந்தைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் உங்களுக்கு தர வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்போது இதற்கு முன் யாரும் செய்யாததை நான் எப்படி செய்ய வேண்டும்? செய்யாதன செய்யும். அதைத்தான் பரதனும் இங்கே சொல்லுகின்றான். இந்த செய்யாதவற்றை நம்முடைய முன்னோர்கள் மனுவம்சத்திலே யாரும் செய்யாததை நான் இங்கே செய்வது எப்படி? அண்ணா நீங்கள்தான் வர வேண்டும் என்று வாதாடுகின்றான். பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தசரதனுக்கு 3 மனைவிமார்கள், 3 இல்லாள்கள், கைகேயி, சுமித்திரை, முதல்ல கோசலை, சுமித்திரை, கைகேயி. ஏன்னா கைகேயி வரவாங்கினதுனால அது முன்னால் பேர் வந்துருச்சு. அப்போ இந்த மூவர்களில் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். புத்திர சேம யாகம் என்று சொல்லி யாகத்தை செய்து அதன் மூலமாக இந்த மூவரும் கருத்தரிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். தேவலோகத்தில் இருந்து கிடைத்த பாயாசம்,
அதை அருந்தி இந்த மூவரும் இங்கே தன்னுடைய வாரிசுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை ஈன்றெடுக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். முதல்வரான கோசலைக்கு ராமன் பிறக்கின்றான். சுமித்திரைக்கு லக்குமணன் சத்ருக்கனும் பிறக்கின்றார்கள். கைகேயிக்கு பரதன் பிறக்கின்றான். இந்த 3 பேர் பிறந்ததுலேயே ஒரு காலத்தை எண்ணிக்கொண்டிருந்தவள் யார் என்று கேட்டால் இந்த சுமித்திரை தான். 2ஆம் அவள் சுமித்திரை தான். ஏன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் போதே யார் எதற்காக பிறந்தார் என்ற ஞானம் தெரிந்தவள் சுமித்திரை. கோசலைக்கோ கைகேயிக்கோ தெரியாது. கோசலை ராமனை ஈன்றுவிட்டால், ஒரு தெய்வத்தின் பிறவியை ஈன்றுவிட்டால் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் சுமித்திரைக்கு தெரியும். கைகேயி தன்னுடைய இந்த பேராசையால் கூனி சொன்ன அந்த நிகழ்வுக்கு ஆட்பட்டு பரதனுக்கு நாடாள வேண்டும், பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று வேண்டாததை அவள் கேட்கின்றாள். இப்படியாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கே பட்டம் ஆள வேண்டியவன் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. தசரதன் துன்பத்தால் துடிக்கின்றான். ஏன்னா ராமன் பிறக்கும்போது என்னுடைய இளமையே மீண்டு வந்து விட்டது என்று சொன்னவன். நான் மீண்டும் இளையவனாகிவிட்டேன், ராமனோடு விளையாடுவதற்கு இளையவனாகிவிட்டேன் என்று சொன்னவன் தசரதன். அப்படி இளமையை மீட்டெடுத்தவன் துன்பத்தால் துவல்கின்றான். ஐயோ, உனக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை தந்து இப்படி நான் சீரழிந்து விட்டேனே என்று வேதனைப்படுகின்றான். விஸ்வாமுத்திரர் அழைத்த போது கூட சிறுவனாக இருக்கின்றானே, இவனை எப்படி நான் உங்களிடம் பயிற்சிக்கு அனுப்புவது என்று பெரிய மனமில்லாமல் அனுப்பியவன். அப்படி இருக்கும்போது திருமணம் முடித்து அந்த கையோடு வனவாசம் அனுப்புவது என்றால் எப்படி? அவ்வளவு சிரமத்தோடு கண்ணீரோடு இங்கே போராடுகின்றான் தசரதன் என்று பார்க்கின்றோம். கோசலை மிகவும் வருந்துகின்றாள். கைகேயியோ தன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அங்கே போராடுகின்றாள். ஆனால் சுமித்திரை ஒருவள்தான் நம்முடைய பிள்ளைகள் பிறந்ததற்கான பயன் வந்துவிட்டது என்று எண்ணுகின்றாள். என்ன பயன்? இந்த ராமன் பகவான் இங்கே ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கின்றான். அவன் பின்னே என்னுடைய வயிற்றில் பிறந்த ஒருவன் அவனுக்கு கவசமாக, அவனுக்கு பாதுகாவலனாக, அவனுக்கு முன்னே செல்ல வேண்டும், முன்னும் பின்னும் எப்போதும் அரணாக இருக்க வேண்டும். அந்த செயலை யார் செய்ய வேண்டும்? சுமித்திரையின் வயிற்றில் பிறந்த இலக்குவணன் செய்ய வேண்டும் என்று இலக்குவணனுக்கு கட்டளையிடுகின்றார். லக்ஷ்மணா, நீ ராமன் செல்லும் போது அவனுக்கு முன்னே சென்று வனத்திலே எந்தவித துன்பங்களும் வரக்கூடாது. உனக்கு எவ்வளவு துன்பங்கள், உன்னுடைய உயிருக்கு எவ்வளவு ஆபத்து ஏற்பட்டாலும் ஒரு சிறு துரும்பு கூட ராமனின் மீது பட்டுவிடக்கூடாது. நீந்தான் பாதுகாவலன். அதே போல 14 ஆண்டுகள் முடிந்து வரும்போது ராமன் அயோத்திக்கு முன்னே வர வேண்டும், அதன் பின் தான் நீ வர வேண்டும். ஒருவேளை ராமன் வரவில்லை என்றால் நீ இங்கே வர தேவையில்லை என்று சொல்லுகின்றார். நான் இந்த பெற்ற வயிறு புண்ணியம் செய்தது எதற்காக? இந்த ஸ்ரீராமன் பகவான் ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கின்றானே, அவனுக்கு ஒரு பாதுகாவலனை நான் அனுப்புகின்றேனே என்ற எண்ணத்தில் பெருமிதம் கொள்கின்றார் சுமித்திரை. அதே போல சத்ருக்கனை என்ன செய்கின்றால் பாருங்கள். பரதனுக்கு நீ கவசமாக இருக்க வேண்டும். கவசமாக மட்டுமல்ல, பரதனுடைய எண்ணம் என்ன இருக்கின்றதோ, என்ன செய்ய நினைக்கின்றானோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும் என்று சுமித்திரை சொல்லுகின்றாள். யார்? இந்த சத்ருக்கனை. அதனால தான் இவன் வாழ்நாள் முழுவதும் சத்ருக்கு என்ன செஞ்சானா, இந்த ராமனுடைய முகத்தை ஏறெடுத்தே பார்த்ததில்லை, அவனுடைய முகத்தை நிமிர்ந்தே பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? வந்து அழகாக சொல்லுவார், கம்பர் சொன்னார், தோள் கண்டார் தோளே கண்டார், வீர வாள் கண்டார் கழல் கண்டார் கழலே கண்டார் என்று சொல்லி அவனுடைய அந்த கீழே இருக்க கழல், காலிலே இருக்க கழலை பார்த்தவர்களுக்கு மேலே பார்க்க முடியாதான், அவ்வளவு அங்கே ரசிக்க வேண்டியது இருக்கின்றது. அதே போல ராமனுடைய இந்த தோள்களை பார்த்தவர்களுக்கு தோளை மட்டும்தான் பார்த்துக்கணும், முழு உருவத்தையும் பார்க்க முடியாது.
ஏன்னா எந்த ஒருவரும் ராமனுடைய அந்த உடம்பிலே எந்த ஒரு பகுதியை பார்க்கின்றார்களோ கண் அங்கே நின்றுவிடும், நிலைத்துவிடும். அதற்கு மிஞ்சி அவர்களை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகு நிறைந்தவன். அதனால தான் வாலி சொல்கிறேன் பாருங்க, இரக்கம் தருவாயில் என்று சொல்கின்றான். இந்த எப்படிப்பட்ட அழகுள்ளவனாக இருக்கின்றாய், நீ இந்த காரியத்தை செய்து விட்டாயே என்று சொல்லுகின்றார். அன்றளர்ந்த தாமரையாய், தாமரை நேற்று பூத்ததில்லை, முந்தா நாள் பூத்ததில்லை, அன்றளர்ந்த தாமரையாக இருக்கின்றவனே, அப்படிப்பட்ட முக அழகு கொண்டவனே, சித்திரத்தில் வரைய முடியாத அழகு நிறைந்தவனே என்று சொல்லுகின்றான். அவனுடைய உருவத்தை என்ன செய்ய முடியாதான், இந்த சித்திரங்களிலே வரைய முடியாது. அப்படிப்பட்ட அழகு நிறைந்தவனே, உன்னை நான் மிகவும் ஒரு கடவுளாக எண்ணினேனே, என்னை இந்த வாளால் இந்த வில்லால் எய்திவிட்டாயே என்று சொல்லுவான். அப்படி அவனுடைய அழகை புகழ்வான். அதனால தான் இந்த சத்ருக்கணன் எப்போதும் ராமனுடைய முகத்தை பார்த்ததில்லை. முகத்தை பார்த்தா என்ன ஆகும், அவனுக்கு அடிமை ஆயிடுவான், அவனுக்கு பின்னால் போயிடுவான். தசரதன் சொன்னான் அல்லவா, என்னுடைய கண்களை நான் இழந்து விட்டேன். எப்படி இழந்துட்டானா, ராமன் வனவாசம் போகும்போது அந்த கண்ணு ரெண்டும் அவன் பின்னாலே போயிடுச்சான். அதனால் இங்கே எனக்கு அரண்மனையில் அவனுக்கு கண்ணு தெரியலைன்னு சொல்கிறான். அது மாதிரி இந்த ராமனை பார்த்தவர்கள் அவன் பின்னே சென்று விடுவார்கள். இந்த வாலி வதத்தின் போது சுக்ரீவனுக்கு பக்கபலமாக எந்த ராமனும் லட்சுமணனும் இருக்கின்றார்கள். மறைந்திருந்து அம்பெய்தி வாலியை கொல்லுகின்றார் ராமன் என்று பார்க்கின்றோம். அப்போ உயிர் துடிக்கும் போது கேட்கினேன், ஏப்பா என்னை கொன்னீங்க, இப்படி உன்னுடைய இளையவன் பட்டமாளனும் அப்படிங்கிறதுக்காக இதை முடிவெடுத்திருக்கியா, பரதன் பட்டமாளனும் நீ வந்த, அது மாதிரி இங்கே இளையவனான சுக்ரீவனுக்கு நீ செய்யணுங்கிறதுக்காண்டி என்னைய கொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். எதனால் கொன்ன அப்படின்னு சொல்லி ராமன் பேசாமல் இருக்கான். ஆனால் லக்ஷ்மணன் பதில் சொல்லுகின்றான், நீ ஒருவேளை ராமனை பார்த்து விட்டால், நிமிர்ந்து நீ அதற்கு முன்னே பார்த்து விட்டால் என்ன செய்வாய், ராமனுக்கு அடியவனாகி விடுவாய். அப்போ உன் தம்பிக்கு முதல்ல உறுதி அளிச்ச, உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னுடைய மனைவியை மீட்பேன், உன்னுடைய நாட்டை மீட்டுத் தருவேன் என்று உறுதி அளிச்சாச்சு. திருப்பி உன்னைய பார்த்தா என்ன செய்வ, நீ ராமனுக்கு அடிமையாயிருவ, எங்கள் அண்ணனுக்கு நீ அடிமையாயிருவ. அப்போ நீ சொல்கிறது என்னன்னு கேட்கணும். இந்த மாதிரி கேட்க முடியாது, கேட்டு உனக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது. அதனால தான் என்னுடைய அண்ணன் உன்னை மறைந்திருந்து ஏய வேண்டிய காரியம் வந்துவிட்டது என்பது சொன்னான். அதனால் இந்த சத்ருக்கணன் என்னவா, ஒருவேளை ராமன் முகத்தை பார்த்து விட்டால் பரதனை விட்டுவிட்டு ராமன் பின்னால் அவனுங்க காட்டுக்கு போயிடுவான்ல. அதனால தான் அவன் தன்னுடைய வாழ்நாளிலே ராமனுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்ததில்லை என்று சொல்வார்கள். இப்படியாக இந்த சுமித்திரை தன்னுடைய இரு மகன்களையும் இரு பிள்ளைகளையும், இலக்குவணனை ராமனுக்காகவும் சத்ருக்கனை பரதனுக்காகவும் ஈன்றெடுத்து அவள் அகம் மகிழ்கின்றாள் என்று பார்க்கின்றோம். அதே போல் வனவாசம் செல்லும்போது இந்த 3 அன்னையர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடமெல்லாம் கோசலையிடமோ கைகையிடமோ மற்றவர்களுடையோ சீதை சொல்லவில்லை, நான் இந்த பறவைகளை உணவிட்டு வளர்த்து வருகின்றேன். இந்த பறவை இனங்களெல்லாம் அங்கே அந்த அந்தப்புறத்திலே வளர்க்கின்றாள் சீதை. இந்த பறவைகளெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கின்றது, நம்மை ஈன்ற தாய் ஒருவர்கள் தான் அந்த உரிமையை சொல்லுவோம். இந்த சீதை என்ன செய்கின்றாள், சுமித்திரையிடம் சென்றுதான் அதை சொல்லுகின்றாள். இந்த பறவை இனங்கள் நாங்கள் திரும்பும் முறை பார்த்து கொள்ளுங்கள் அன்னையே என்று சொல்கின்றார். ஆக இந்த மூவரிலே சுமித்திரை ஞானம் நிறைந்தவள். அதேபோல தன்னுடைய எண்ணத்தினுடைய சிறப்பை அறிந்து செயல்பட்டவள் என்பதனை நாம் உணர வேண்டும். இதற்காக இங்கே நான் சொல்ல வேண்டியது என்றால், இங்கே மலரிட்டு நாமுடியோம், மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் என்று சொல்லுகின்றோமே. நமக்கு முன்னோர்கள் செய்யாததை நாம் செய்துவிடக்கூடாது. நம்முடைய இலக்கு என்ன என்று நாம் உணர்ந்து அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இங்கே உரைக்க விரும்புகின்றேன். அடுத்து சொல்லுகின்றார் பாருங்கள், தீங்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேளர் எம்பாவாய் என்று சொல்கின்றார். தீங்குறள் என்றால் சொன்ன என்ன, கோல் சொல்வது, புறங்கூறுதல் என்று அழகாக சுந்தரராஜ் சுவாமி அவர்கள் சொன்னார்கள். திருக்குறளிலே
திருவள்ளுவர் சொல்லுகின்றால், அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறம், இந்த வேதங்கள் சொல்லுகின்றனவே, வேதங்கள் என்னென்ன அறங்கள் நீ செய்யணும், அந்த மனிதனாக பிறந்தவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றதே, ஒருவேளை அந்த அறத்தை கூட நீ செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் ஒருவனை பற்றி அவன் இல்லாத போது புறம் கூறி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, அது இனிதில்லை அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி பாருங்கள், அரசியல்வாதிகளில் எத்தனையோவர்கள் தான் உயர்வதற்காக பிறரை பற்றி பிறரிடம் போட்டு கொடுப்பது. அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், இந்த மாவட்ட செயலாளர், இந்த மந்திரி இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி தலைமையிடம் போட்டு கொடுப்பது. அப்போ அது முரண்பட்ட காரியங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அப்படி இவர்கள் உயர்விற்காக அடுத்தவர்களை புறம் கூறுவது, அப்படி செய்யாதீர்கள் என்பதனை வள்ளுவர் அழகாக அறம் கூறான் அல்ல செய்யணும். நீ அறத்தையே செய்யலினாலும் பரவாயில்லையா, இந்த புறங்கூறாமல் இதியா, அதுதான் நல்லது அப்படிங்கிற சொல்கிறார். அதே மாதிரி புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். ரெண்டாவது சொல்கிறார் பாருங்க, இந்த புறங்கூறி நீ வாழ்ந்துருவ அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அதை விட நீ செத்து போனீன்னா பரவாயில்ல, அது இந்த அறம் நீ செய்ததாக இந்த இறைவன் நினைத்து கொள்வான். அறம் கூறும் ஆக்கம் தரும் என்று ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான் என்பதனை அழகாக வள்ளுவர் சொல்கின்றார். அதைத்தான் புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அறம், வேதம் என்ன சொல்லுகின்றதோ அது செய்வதற்கு தகுதியானது என்று சொல்லுகின்றார். எப்போ நீ ஒருவனை பற்றி புறங்கூறி வாழ்வதை விட இறந்து போவது அந்த நற்காரியத்திற்கு சமம் என்று சொல்கின்றார். எனவேதான் இந்த தீங்குறளை செய்ய வேண்டாம், புறம் கூற வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஆண்டார். தீங்குறளை சென்றோதும் அதே போல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று சொல்கின்றார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் என்னே உகந்தோளே ரெம்பாவாய் என்பதாக சொல்கின்றார். இந்த தர்மம் செய்ய வேண்டும், வேதங்கள் அதைத்தானே சொல்லுகின்றன என்று நாம் சொன்னோம். வேதங்களை படைத்த பகவான் தானே அவதாரங்கள் எடுத்து அதன் பின்னே இங்கே ஆழ்வார்களை படைத்திருக்கின்றான் என்று சொன்னோம். தர்மம் செய்ய வேண்டும். ஐயம் என்றால் என்ன? பிறர் கேட்டுக் கொடுப்பதல்ல தர்மம். கேளாமல் அவர்களுடைய தேவை அறிந்து, அவர்களுடைய ஐயம் உணர்ந்து, அவர்களுடைய தேவை என்ன என்பதனை உணர்ந்து அதற்கேற்ப கொடுப்பது. சட்டை இல்லாதவனுக்கு சட்டை, பெரிய கோட்டு சூட்டுப்படுத்தவனுக்கு தானம் செஞ்சால், சட்டை தானம் செஞ்சால் அது என்னாகும்? வஸ்திர தானம் செய்ய முடியுமா? உணவு இல்லாதவனுக்கு உணவு தர வேண்டும். உணவில் பசியாக வாடுபவனுக்கு, இந்த பசியால் வாடுபவனுக்கு உணவளிக்க வேண்டும். அதைத்தான் முன்னே சொல்லுகின்றார்கள். இந்த தானங்கள் எல்லாம் யாருக்கு தர வேண்டும்? அந்த காலத்தில் பசு தானம் என்பது பிராமணருக்கு தருவார்கள். அதுக்கு எப்படிப்பட்டவர்களுக்கு தர வேண்டும்? அந்த பசுவை அவன் வாங்கி துன்புறுத்திடக்கூடாது, அதை சரியாக உணவிட்டு பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரிக்காமல் துன்பம் செய்தால் என்னாகும்? இந்த பசு தானம் செய்தவனுக்கே அந்த பாவங்கள் வந்து சேரும் என்று சொல்கின்றார்கள். அப்படியாக இந்த தானம் செய்வது, ஐயமும் பிச்சையும் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் தேவை அறிந்து உதவுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒரு சின்ன கதை, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, இதெல்லாம் பகவானுக்கு தெரியும். ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த செல்வந்தன் என்ன செய்கின்றான்? அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் இடுகின்றான். தன்னுடைய வாழ்நாளிலே அன்னதானம் இடுகின்றான். எல்லாருக்கும் சாப்பாடு, எந்நேரமும் சாப்பாடு செய்து கொண்டே இருக்கின்றான். 10 லட்சம் பேருக்கு செய்யணும், 1 கோடி பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறது அவன் எண்ணம். 1 கோடி பேருக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறேன். இவன்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் எப்பவும் அந்த தெருவில் உட்காந்துருப்பேன். அவன் இந்த இடுற ஒரு நேர உணவை வாங்கி கொள்வான். அப்படி வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட மாட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு ஏதோ கோயில் பக்கம் போயிடுவான். அப்படி அவன் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பிச்சைக்காரனுக்கும் அந்த பணக்காரனுக்கும் தெரியும், நாம் இடுற பிச்சையைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். காலம் மாறிவிட்டது, காலம் ஓடிவிட்டது. இருவரும் வயோதிகர்களாகி இருக்கின்றார்கள். எங்கே செல்லுகின்றார்கள்? மருத்துவத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா, பகவானிடம் செல்ல வேண்டும் அல்லவா. 2 பேருமே புண்ணிய ஆத்மாக்களாக அங்கே செல்லுகின்றார்கள், சொர்க்கத்திற்கு செல்கின்றார்கள்.
பணக்காரன் முதல்ல போகிறேன், வரவேற்பு இருக்கின்றது, வாங்க அப்படின்னு மாலை மரியாதையோடு அவனை அழைத்து சொர்க்கத்துக்கு செல்கின்றார்கள். இந்த பரம ஏழையான பிச்சைக்காரன் இருக்கின்றானே, அவனுக்கு சகல மரியாதை, மாலை மரியாதை செய்து அவனை இந்த தூக்கி செல்லுகின்றார்கள். எப்படி இந்த அரண்மனையில் இருந்து இந்த ராணிகளை எல்லாம் பல்லக்கிலே தூக்கி செல்வார்களோ அப்படி பல்லக்கிலே எட்டு அழைத்து செல்கின்றார்கள். மலர்களை தூவி, மாலையை போட்டு மலர்களை தூவி அங்கே அந்த இன்னிசை முழங்க அவனை அழைத்து செல்கின்றார்கள் பிச்சைக்காரன். இவனுக்குன்னு அந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம போட்டு சாப்பிட்டவன், நம்ம அன்னதானம் பண்ணவன், இவனுக்கு இப்படி வரவேற்பு, நமக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறேன். எல்லாம் பகவானுக்கு தெரியுமில்ல என்னென்ன செஞ்சுருக்கான்ட்டு. அப்போ கூப்பிட்டு ஏன்னு கேட்குறாப்புல, ஏன் இந்த மாதிரி அவனுக்கு சிறப்பு செய்கிறீங்க, எனக்கு செய்யலையே, நான் தான் இத்தனை லட்சம் பேருக்கு. அப்போ உன்னுடைய வாழ்நாளில் எத்தனை கோடி பேருக்கு செஞ்ச? நான் 3 கோடி பேருக்கு செஞ்சுருக்கனே, சாப்பாடு போட்டிருக்கனே, என்னென்ன நேரத்தில் போட்டிருக்கனே, ஒரு நாளைக்கு இத்தனாயிரம் பேர் சாப்பிட்டார்களே, நான் இத்தனை நாள் உணவு இட்டேனே என்று கணக்கிட்டு சொல்லுகின்றான். பகவான் இந்த கணக்கை எதிர்பார்க்கின்றான். அதே பிச்சைக்காரனை கூப்பிட்டு நீ என்னடா செஞ்ச அப்படின்னு, நான் ஒன்றும் செய்யலை, இவர் தான் எனக்கு அந்த அன்னதானம் ஒரு நேரம் கொடுப்பாரு, போயிட்டு அந்த சோறை நான் வாங்கிட்டு போவேன், நான் படுத்திருக்க இடத்துல அந்த எறும்புகள் எல்லாம் சராசரியாக செல்லும், நான் எப்போ வர்றேன் அப்படின்னு அந்த எறும்புகள்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், எனக்கு இட்ட உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அவர்களுக்கு நான் படைப்பேன், மீதியை பறவைகளுக்கு படைப்பேன், அது மீதம் இருக்கிறத காவாசியை நான் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுவேன். இதைத்தான் நான் செஞ்சது. எத்தனை எறும்புகளுக்கு எத்தனை பறவைகளுக்கு நீ உணவிட்டாய் தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ தானம் என்பது எப்படி இருக்க வேண்டும், தான் என்ன செய்கின்றோம் என்பது இல்லாமல் அந்த உயிரினங்கள் உயிர் வாழ வேண்டும், அவைகளுக்கு என்ன தேவை என்பதனை அறிந்து நீ உணவிட்டு இருக்கின்றாய். ஆனால் இவர் என்ன, நான் தர்மம் செய்தவனாக, எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு வைகுண்ட பதவி வேண்டும் என்பதற்காக எண்ணமிட்டு அதற்காக இந்த காரியத்தை, தர்மத்தை இந்த மன்னன் செய்திருக்கின்றான். அதற்காகத்தான் அந்த மன்னனுக்கு அப்படி வரவேற்பும் இந்த பிச்சைக்காரனுக்கு இப்படி வரவேற்புமாக இருக்கின்றது என்று சொல்லி, ஆக நாம் இந்த பிச்சை இடுவதும் தர்மம் செய்வதும் எப்படி இருக்க வேண்டும், இந்த வழக்கை இடுவது இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்களே, அதைத்தான் ஆண்டாள் இங்கே இந்த யாதவ குலத்து பெண்களை சொல்லும்போது அழகாக சொல்லுவார். அப்படி இந்த ஐயமும் பிச்சையும் எப்படி இருக்க வேண்டும், தான் மனநிறைவு வருவதற்காக அல்ல, அதை பெறுபவர்கள் மனநிறைவு வருவதாக, அதை பெறுபவர்கள் அவர்களுடைய அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்களுடைய இன்பம் பெறுவதற்காக இருக்க வேண்டும். எனவேதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கின்றார். உய்யுமாறெண்ணே உகந்தோளே ரெம்பாவாய், இப்படியாக உய்வு பெற்று நாம் மகிழ வேண்டும் என்பதனை ஆண்டாள் சொல்லி, உய்யுமாறெண்ணே உகந்தேளோர் என்றால் என்ன, மகிழ்வு பெறுவோமாக, அவர்களுக்கு நாம் தானம் இட்டோமே, அவர்களுக்கு நாம் உதவியை செய்தோமே, அவர்கள் மனம் மகிழ்கின்றார்களே என்பதை எண்ணி நாம் மனம் மகிழ வேண்டும் என்பதனை சொல்லி அழகாக இந்த பாசுரத்தை முடிக்கின்றால். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மைய மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் தீங்குரலை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேளே ரெம்பாவாய் என்பதனை அழகாக இன்றைய பாசுரத்தை நமக்காக படைத்திருக்கின்றால். நாளைய தினம் ஓங்கி உலகளந்த உத்தமன் படி, எப்படி முதல் பாசுரத்திலே நாராயணனையும், 2வது பாசுரத்திலே பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமனையும் பாடியவள், 3வது நிலையாக ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன அவதாரத்தை சொல்லுகின்றாள். நான் முன்னமே சொன்னதைப் போல இந்த முதல் 5 பாசுரங்களிலே பகவானுடைய நிலைகளை வேதங்களில் சொல்வதைப் போல அழகாக சொல்லி முன்னுரையாக அமைத்திருக்கின்றாள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். எனவே நாளைய பாசுரத்தை நாம் நாளைய தினம் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையான 3வது பாசுரத்தை நாம் நாளைய தினம் தெளிவாக பார்ப்போம். எனவே மீண்டும் ஆண்டாளுடைய அடியை போற்றி இந்த திருப்பாவை உரையை இனிதே நிறைவு செய்வோம்.
திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி யுகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமள்ளி வடநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வாழியே என்று சொல்லி இனிதே இன்றைய இந்த திருப்பாவை உரையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.